யார் நீ? நீ பாட்டு போயிட்டு இருக்க? பயா இங்க மெய்யப்பன் யாரு? மெய்யப்பனா? அப்படி யாரும் இங்க இல்லையே. போய் பக்கத்துல விசாரி. ஏய், மாலிக் பாய் தெரியுமா? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? மெய்யப்பன் மாலிக் பாய்கிட்ட கொடுத்த 5 லட்சமோ அட்டுக்கு பதில் அஸ்தியை கொடுக்கணும். நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க. இது சிட் ஃபண்ட் ஆபீஸ். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்பிக்கை நாணயம். 40 வருஷமா விளம்பரத்தில் நீ பார்த்ததில்ல. கிளம்பு. தம்பி, நான் சொல்றத முழுசா கேளு. 5 லட்சம் அட்டுக்கு பதில் அஸ்தியை கொடுக்கணும். டாக்குமெண்ட்டை திருப்பி ஒப்படைச்சிட்டு கள்ள நோட்டு கேஸில் அவன் தான் A1 ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகணும். மெய்யப்பன்ட்ட சொல்லு, ரைட்டு சொன்னேன்னு சொல்லு. இதெல்லாம் நடக்கலைன்னா நீ சொன்னியே மெய்யப்பன் இல்லைன்னு, அவன் இல்லாமே பண்ணிடுவேன். யாரோ ரைட்டா வந்து பூச்சி காட்டிட்டு போறான். எதுக்கு? மாலிக் பாய் மேட்ரு. அந்த 5 அட்டு இரு, அவனை நான் ஒரு போன் போட்டுறேன். ஒரு விசாரிப்போம். ம் 1.16 சுருளிட்டு கொடுத்து விட்டுருக்கேன். மறந்து போச்சா? 1.16 கருப்பி கணக்கு தப்பாது. இந்தா அமௌண்ட் எழுதி கையெழுத்து போடு. நம்ம இப்ப வணக்கமாரா. ஏய், கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா? திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா? அறிவில்ல? மாலிக் பாயோட ஆள் வந்து மிரட்டிட்டு போறானே. நம்ம கள்ளனோடு தானே கொடுத்துருக்கோம். நம்மளை வச்சு கொஞ்சுவானா? அப்படித்தான் கத்துவேன், கதறுவேன், கெஞ்சுவேன், அப்புறம் தன்னால் ஓஞ்சு போயிடுவான்டா. இதெல்லாம் நம்ம தொழில் நடக்கிறதானே. நீ என்ன தொழிலுக்கு புதுசாக வந்திருக்க? போன வேடா. இல்லண்ணே, இத்தனை வருஷமா நான் தொழில இருக்கேன். இவன் வேற மாதிரி இருக்கானே. அட்டு அசின்னு தொழில் வார்த்தையெல்லாம் பேசுறான். விசாரிச்சுட்டேன். பார்ட்டி கத்திரமும் இல்ல, இறங்கி செய்யறவன். பேரு ரைட்டு. சாயங்காலத்துக்குள்ள மாலிக் பாய் கிட்ட அட்டு கொடுத்தது நீங்க தான் ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லி வான் பண்ணிட்டு போறானே. அதான் உங்க காதுல போடுறேன், நீங்க பாத்துக்கங்கண்ணே. ஏய், அவன் நம்ம சிசிடிவி கேமரால பதிவாயிருப்பான்ல, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடு. சரிண்ணே. என்ன பிரச்சனை? நம்ம அட்டை 5 மாலிக் பாயிண்ட் ஒரு தட்டை தள்ளி விட்டேன். அவனுடைய ஆளா ரைட்டா வந்து மிரட்டிட்டு போறானா. எனக்கு என்னமோ நீ சொன்ன இந்த மாலிக் பாய் ஆளு ரைட்டு வம்சியோ நஞ்சுண்டாவோ என்ன முடி காமிச்சாலோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது ஒரு வேலை பண்ணுவோம், ரைட்டு அள்ளுவோம். ரைட்டு, இது கள்ளநோட்டு கேஸு. மேட்டர் ரொம்ப சீரியஸாக இருக்குது. பிபிலேருந்து ஜட்ஜி வரைக்கும் எல்லாரையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. நிறைய செலவு இருக்குது. இப்போ என்ன, முதல்ல ரிமாண்ட் பண்ணட்டும். 15 நாள் தானே, அப்புறமா ஜாமீன் எடுக்கலாம். வக்கீல், பாய் ஒரு நாள் கூட உள்ள இருக்கக்கூடாது. எவ்வளோ வேணாலும் வீசி ஏறி. ஓகே, இப்போ கையில் எவ்வளோ வச்சிருக்க? நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வரேன். மறுபடியும் சொல்கிறேன், பாய் ஒரு நாள் கூட ஜெயிலில் இருக்கக்கூடாது. பார்த்துக்கோ. சரி, முதல்ல எடுத்துகிட்டு வா, பார்த்துக்கலாம். Sir, please sir, stop sir. 1 minute sir. Sorry to disturb you sir. என்னோட வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த வண்டியும் நிக்கல. ஃபோன்ல வேற சார்ஜ் இல்ல. சார், உங்க வண்டியில சார்ஜர் இருந்தா கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? மன்னிக்கணும், என் வண்டியில் அந்த வசதி இல்லை. ஓ, நான் பார்க்குறேன், வாங்க.
பிரச்சனைன்னு தெரியல. நான் வேணா என் ஃபோன் தரேன், தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்றீங்களா? சாரி சார், யாரோட நம்பரும் எனக்கு மெமரியில் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தா கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கலாமா சார்? Just for a few minutes, sir. Please help me, sir. ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்கு. Thanks. Can I have some water? Thank you. Sir, ice water இருந்தா பெட்டரா இருக்கும். ஃபோன் போடுறான். அவன் ஃபோன் எடுக்கல. ஏய் கனகு, நீங்க இரு. ஓகேண்ணே. மரியா, டேய் பீட்டர், கட்ட தூரம். என்ன மரியா போன்? என்னது மரியா போனா? டேய், அவன் ஏதோ நம்மள வட்ட போறான்டா. தண்ணி கொஞ்சம் சில்லு கம்மியா இருக்கு, பரவாயில்லையா? மேகசினியை சரியா லோட் பண்ண தெரியல. கார் ரிப்பேர் ரொம்ப நேரமா ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னேன், ஆனா பேனட்டை தொடும்போது சுட்டுச்சு. அப்பவே தெரிஞ்சது பிரச்சனை கார்ல இல்ல உங்ககிட்ட தானு. ஏய், அதான் சார்ஜ் பண்ணும்போது லொகேஷனை ஷேர் பண்ணியே, அப்படியே போக வேண்டியதானே? சொல்லு, யாரோட அனுப்பிச்சா? என்ன அனுப்புனவன் இப்ப வந்துருவான். ஆனாலும் நீ ரொம்ப லக்கியா. ஏன்னா எல்லாருக்கும் பிறந்த நாள் தான் தெரியும், சாவர நாள் தெரியாதல. தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு சன்செட்டை நீ பார்க்க மாட்ட. மெய்யப்ப வந்து உன்னை முடிச்சிரும். ஒருவேளை மெய்யப்ப உன்னை மிஸ் பண்ணா மாறா இருக்கான். இவங்கள யாருன்னு கேக்குறியா? சீக்கிரமா இப்ப தெரிஞ்சு பண்ணி, ஐ மீன் உயிரோட நீ இருந்தா. Leave me. விடு. மெய்யப்ப வந்து உன்னை முடிச்சு
வச்சிருவான். ஒருவேளை மெய்யப்பா உன்னை மிஸ் பண்ணா மாற இருக்கான். ரைட்டு, நஞ்சுண்டா வேற ஏதோ பிளான் பண்ணி செஞ்சிருக்கான். நீ என்னைக்கு பழைய ரைட்டா மாறியோ அன்னைக்கு தான் அண்ணனுக்கு பெருடா. ஒருவேளை மெய்யப்பா உன்னை மிஸ் பண்ணா மாற இருக்கான்.
is calling you. Maran is calling you. Maran is calling you. Maran is calling you. Maran. டேய் மைபா அந்த ரைட் செத்துறானடா 8 வயசுல செத்துருக்க வேண்டியது பசியில. 18 வயசுல என் உடம்புல கத்தி படாத இடமே இல்லை. 35 வயசுல அத்தனை போலீஸ்காரர்கள் என்னை சுத்து போட்டு சுட்டானுங்க. என்கவுண்டர்லயே செத்துருக்கணும். ஆனா நான் சாகக்கூடாதுன்னு விதி என்னை விட்டு வச்சிருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்குடா மாறா. ஆனா இப்படியே விட்டா ஐயப்பன் செத்துருவான். சீக்கிரம் தள்ளிட்டு போ. கூட எனக்கு என்னடா பிரச்சனை? பிரச்சனை எனக்கும் ஐயப்பனுக்கும். நீ யாரா இடையில? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமாடா உனக்கு? டேய், நீ எவ்வளவு பெரிய புடிய அவனறா. ஆனா என்கிட்ட வேண்டாம். இல்லைன்னா ஏன்டா இவட்ட மோதணும்னு ஒவ்வொரு நாளும் அழ வேண்டி இருக்கும். ரைட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் உன் சாவு ஏன் கணக்கு தாண்டா. நான் காடு மறந்த மிருகம் தாண்டா நினைச்சேன். ஆனா ரத்தவாடை காட்டி என்னை திரும்பவும் வேட்டையில் இறக்கிட்டீங்க. இனி யார் யாரெல்லாம் இறைன்னு பார்க்கலாம். சார் அந்த 5 லட்ச ரூபா கள்ள நோட்டை நான் தான் சார் கொடுத்தேன். மாலிக் பாய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னாச்சு? எப்படி அடிபடிச்சு? சார் அந்த ரைட்டு பாருங்க, இது நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம வந்திருக்குது கல்நோட்டு கேஸ்க்காக. புரிஞ்சதா? ஓகே சார். இவன் ரெக்கவர் ஆனதும் நம்ம கஸ்டடியில் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். அவன்கிட்ட சைஸ் என்னன்னு கேட்டா அவன் நம்மக்கிட்டே என்னன்னு கேட்குறான். அவன் மூஞ்ச பார்த்தே பேச மாட்டானே. லைன் போட்டியா? அந்த நாதாரி கட் பண்ணி விடுது. திருப்பி போடு. இவ வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அக்கா ரங்கா, துட்டு வேணா மட்டும் 100 தபா ஃபோன் பண்ணே இருப்பியே. இப்போ நான் கால் பண்ணா மட்டும் கூலாட்ட கட் பண்ற. அக்கா என்ன உடம்புக்கு ஏதாவது வேணும்னு கேக்குதா? ஆள் அனுப்பி பிடிச்சி விட சொல்றான் போல இருக்கு. அக்கா நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்க்கா. உன் மீட்டிங் நீயே வச்சுக்கோ. இன்னைக்கு மாலிக் பாய் அவுத்து விட்றாங்களா? அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிக்க கூடாது. மாலிக் பாயை 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டு வந்து கூட்டு போயிட்டாரு. ஓகேக்கா. அக்கா அக்கா நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். பாத்தியாக்கா, இந்த நாதாரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்றான். மாறனுக்கு ஃபோன் போடு. மாறா, ரைட்டு ஸ்லிப் ஆயிட்டான். எப்படி? ரங்கனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத மாறா. ரைட்டுக்கு இன்னைக்கு ஆயுஸ் கெட்டி. இன்னொரு நாள் சமைச்சிடலாம். மல்லிகா ரைட்டை முடிச்சுட்டு தான் மைப்பனை நம்ம உள்ள போய் பார்க்கணும். சரி மாறா. ஆட்டோவில் உருண்டை இருக்கு, பார்த்து ஓட்டு சொல்லி. நம்ம அப்படிதான் முடிவு பண்ணியிருந்தோம். ஓகே சார், அப்படி முடிச்சுக்கலாம் சார். எஸ் சார். பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடலாம் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அதை கொடுங்க. விசாரிச்சதுல இந்த கல்நோட்டு கேஸ்க்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இப்போ நீங்கள் போகலாம். நன்றி எல்லாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. ஐயா ஒன்றும் இல்லை, நான் சொன்னது தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. கையெழுத்து போடுங்க. வம்சி மாறனு தானே, பார்த்துக்கலாம். ரைட்டு. நீ சொன்னபடியே நீ வெளியே கொண்டு வந்துட்டாப்பா. அண்ணன் நான் ரொம்ப பயந்துட்டேன். பாய், நீங்கள் ஒரு தப்பும் பண்ணல. ஒருவேளை தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ம். என்னப்பா பண்ண? மெய்யப்பனே கேஸ் ஒத்துக்கிட்டான். எப்படி? ரைட்டு. மாற கள்ள நோட்டு பிஸ்னஸ் நீ தடுக்கிறன்னு நினைக்கிறான். வம்சி அந்த நடிகை தூக்குனது நீ தான் நம்புறான். எதுக்கு நம்ம உஷாரா இருக்கணும். மோசமான கைங்க ரெண்டும். வண்டி எங்க? வண்டி பார்க் பண்ணுங்க விடல, அங்க விட்டுருக்கேன். போய் எடுத்துட்டோம். பாய், மாற மட்டும் இல்ல, வம்சியாலையும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். நம்ம அப்ப கண்டிப்பா அது வம்சியாளுங்க வேலை தான்.
பாய் வண்டி எடுத்துட்டு பாய் பாய் ஒண்ணு இல்ல பாய் இருங்க சீக்கிரம் வாடா. பர்வீனு ஏன்டா அழுகுற? உங்களை விட்டா எனக்கு வேற யாருத்தான் இருக்கா? அம்மா அல்ல ஒருத்தரை படைக்கிற பொழுதே கணக்கு வச்சு தான் அனுப்புவான். ஒரு நிமிஷம் முந்தாது, ஒரு நிமிஷம் பிந்தாது, கரெக்டா தூக்கிறோம். அத்தாவுக்கு என்ன கணக்கு முடியலையா? வலிக்குதா டாடி? இல்லம்மா. ஏன் சிரிக்கிறீங்க? ஒருத்த வெட்ட அனுப்புனானே அவனை நினைச்சு சிரிக்கிறேன். ரைட்டை விட்ட சொன்னா அவன் என் லெப்டை விட்டுட்டான். அத்தா உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா? அத்தாவுக்கு ஹேண்ட் கட்டர் பட் மைண்ட் பெட்டர். போங்க டாடி. என்ன ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்கீங்க. அப்ப என்னை வீட்டுக்கு கூட்டு போயிரு. சார் ரைட் வந்திருக்கான். ரைட்டா? இங்கேயா? ஆமா சார். செக் பண்ணிட்டியா? பக்காவா செக் பண்ணிட்டேன். என்ன பண்ண சார்? சரி, கார்டன் ஏரியா கூட்டு வா. வம்சி ஒரு ஓகே நிமிஷம் சார். இங்க வர சொல்லு. ஸ்விம்மிங் பூல் அனுப்பு. போ. ரைட். ஏய், உன்னை பற்றி இப்போ தான் விசாரித்தேன். அந்த நடிகை எங்கள் மூலமாக ஒரு இடம் வாங்கினாங்க. அதுக்குரிய கமிஷன் தொகை தான் பாய் கேட்டார். அவ்வளவுதான். அப்புறம் உங்க கூட வாழ்கிற பொண்ணை யாரோ தூக்கிட்டு போய் செதைச்சி வீசி எரிஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நடிகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தான். உன் கோபம் நியாயமானது தான். அதனால தான் உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் உன் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அது தெரியாம நீ நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு காத்துல கத்தி வீசிட்டு இருக்க. நல்ல வேலை மாலிக் பாய் உயிருக்கு எதுவும் ஆகல. அதனால நீ தப்பிச்ச. மறுபடியும் வழியில குறுக்கிட்ட இந்த துப்பாக்கி மாதிரி அக்காக்காவனை பிரிச்சு வீசிடுவேண்டா. ஜாக்கிரதை. நோ, லீவ் ஹிம். எஸ் மேடம். யார் அவன்? யாரை கேட்குறீங்க? அவனா? ரைட்டு மேடம். பழைய ரவுடி. ஆளு ரொம்ப ஷார்ப்பு. கொஞ்சம் நியாயமான ஆள் தான். ரீசெண்ட் டைம்ல கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 17 செகண்ட்ஸ்ல 6 பேரை அக்கா கிழிச்சு போட்டிருக்கான் மேடம். அவன் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இறங்கி செய்வான் மேடம். சம்மல He's there, madam. Thank you. Welcome, madam. மேம், சர்ப்ரைஸ். வெல்கம். நீங்க? ஐம் சித்தாரா. எனக்கு தெரியும் மேம். நீங்க? ஐம் பர்வீன். டாடி? வணக்கம் சார். சார், நான் உங்க லேடி. How are you? Bad and fine.
உங்களோட இந்த நிலைமைக்கு இன்டைரக்டா நான் காரணம்னு கூட நினைச்சிருக்கலாம். இது முழுக்க முழுக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. இப்போதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. இட் வாஸ் பியூர்லி ஆர் மிஸ்டேக். இது வம்சி அவசரப்பட்டு பண்ண விஷயம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் டெல் மீ. நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன். ப்ளீஸ் whatever you want, just ask me. I will definitely do it. Anything at all. அந்த கமிஷன் காசை கொடுத்துருமா. Okay. Sure, definitely. I will take care of that. Don't worry. Thank you. You take care. Parvin? Yeah. Okay, thank you. Ma'am, can I take a selfie? Oh, yeah. Okay. Can I do it? Sure. Ready? Thank you, ma'am. God bless you. Bye. Thank you. எனக்கு ஒரு செல்ஃபி மேடம். Sorry. சரி, ஓகே. Excuse me. I need to talk. Few minutes. Please. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகுதான் உங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு நடிகை தான். ஒரு நடிகைனா காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நினைப்பாங்க. ஒரு பொண்ணு சினிமாவில் ஜெயிக்கணும்னா உடம்ப பத்தின கான்சியஸை முதல்ல அழிச்சிடணும். என் உடம்பு தான் என்னோட அசர்ட். ஒரு ப்ராடக்ட், டிஸ்பிளே மெட்டீரியல், whatever. நான் விரும்பியோ விரும்பாமலோ எத்தனையோ பேர் என்னை தொட்டிருக்காங்க. வாய்ப்பு, அதிகாரம், நிர்பந்தம், இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள்ல. ஆனா என்னோட அனுமதி இல்லாம ஒரு முறை கூட இல்லை. ஆனா இப்போ மயக்கத்துல இருந்து என்ன கிழிச்சு கந்தலாக்கி குப்பை மாதிரி வீசிட்டு போயிட்டாங்க. Just can't bear this. என்னால தாங்க முடியல. அந்த யாருன்னு எனக்கு தெரியணும். I want to kill them. I want to kill those. I don't want to leave them. I need your help. உங்க பதில் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. செம்ம. 17 செகண்ட்ல 6 பேர் அடிச்சிருக்காங்கன்னா ஒருத்தனுக்கு எத்தனை செகண்ட் ஆயிருக்கும்? செம்மல. அண்ணையா, அன்னைக்கு ஸ்கிராப் குடோன்ல ரைட் இறங்கி அடிச்சான்ல, அதில் அடிப்பட்டான்ல நம்ம பையன் மாறி. அவங்க அம்மா லைன்ல இருக்கு, ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? புள்ள கால் எடுத்தாதான் பழப்பான்னு சொல்லிட்டாங்கப்பா டாக்டரு.
அம்மா அழுகாதீங்க. அம்மா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணன் எல்லாம் பார்த்துப்பாரு. சரிப்பா. விரலுக்கோ இது கைக்கோ இது அவன் காலுக்கோ இது மொத்தமோ அவனோட தலைக்கிடா. ரைட்டு, எதுக்கு இவ்வளவு? இன்னைக்கு இறைவி நாள். என் மேல விழ வேண்டிய கத்தி உங்க மேல விழுந்ததுலேருந்து எல்லாமே தப்பாவே தோணிட்டு இருக்கு பாய். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை இதோட முடிகிற மாதிரி தெரியல. பர்வீன் அம்மா சொல்றா. அத்தா எங்க இருக்கீங்க? இங்கதான் நம்ம ரைட்டுக்கிட்ட ஆஸ்பத்திரி விஷயமா பேசிட்டு இருக்கிறோம்மா. இங்கன்னா ஆஃபீஸ்லையா? வீட்டில். வீடுனா ரைட் வீடா? இறைவி வீட்டிலம்மா. இறைவி வீட்லையா? சரதாங்க அத்தா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே அத்தா. எங்கடி இருக்கு அந்த இறைவி வீடு? லொகேஷன் போட்டுரு. உடம்புல இருக்கிற மொத்த துணியும் உரி விட்டுருவேன். போடுறி லொகேஷனை. Your destination is 3 kilometers away. மணி வந்துடுறா. At the next intersection, turn right. Your destination is 500 meters away. At the next intersection, turn left. You have reached your destination. இறங்குடி, இறங்குன்றல்ல. என்ன பாக்குற? இறங்கு. பர்வீனு, என்னடா நீங்க? மழை வர மாதிரி இருக்கு. அப்படி என்ன அவசரம்? வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே? ஏய், இவங்க யாரு? ஏய், இவங்க யாருமா? அத்தா, டேய், அத்தா.
வேற வழி தெரியல தான். ஆனா பயப்படாதீங்க, ரைட் பார்த்து பாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டியே. ரைட்டுங்க தான் தெரியலம்மா, ஓவரா குடிச்சிருக்காம்மா. ஓ பார்ட்டி ஆல்ரெடி மட்டையா? அப்ப நம்ம வேலை சுருவா முடிஞ்சிடும். டேய் டேய் பயமா இருக்கா? அண்ணையா ரைட்டை லாக் பண்ணிட்டோம். இல்லை அண்ணையா, பார்ட்டி செம்ம போயில இருக்காப்புல, எக்கச்சக்கமாக குச்சிக்கிறான். நீங்கள் வந்தால் முடிச்சிடலாம். இதோண்ணா லொக்கேஷன் அனுப்புகிறேன். டேய் 2 பேர் இங்கே நெல்லு. அப்பா நம்ம நவுந்தானுங்க அர்த்துரு. பயமா இருக்கா? என்ன பண்றது? அம்மா போடல. அப்பா என்னப்பா டேய் அண்ணே வந்துட்டார். அண்ணையா யாரா இவன்? மாலிக் மவ டாக்டர் தூண்டில் மீன். கத்தியடா. அன்னைக்கு எத்தனை செகண்ட்ல அடிச்சான்? 17 செகண்ட் அண்ணையா. 17 இருந்து கீழே வாடா. 17. டேய், அவ டாக்டர் தானே? ஆமா அண்ணையா. இவன் சத்துட்டானா இல்லையான்னு அவளை செக் பண்ண சொல்றா. சரி அண்ணையா. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு போய் பாருடி. ஐயோ 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 அப்பா ரைட்டு 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 பாரியா ஐயா ரைட்டு ரைட்டு ஐயோ ரைட்டு நாசமா போனவங்களா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்களா? ரைட்டு ரைட்டு ஐயா ரைட்டு
மரண தண்டனை தீர்ப்பு எழுதியாச்சு. கத்தி உடைச்சிடுறது. அம்மா ரைட்டு கோயிலுக்கு எப்படியாவது காப்பாத்திருமா. அம்மா நீ படிச்ச படிப்புக்கு எல்லாம் வேலை கொடுத்துருக்க. ரைட் அடி எப்படியாவது காப்பாத்திரு. நான் என்ன சொல்லிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஆம்புலன்ஸ்க்கு பண்றேன். ஹலோ ஆம்புலன்ஸ்.